Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra exercise 2.10 second sum. So plain mark பண்ண சொல்லிருக்காங்க y greater than equal to 2x minus 2x plus 3y less than equal to 6 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Now you see, so நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் டேபிள் போட்டுக்கலாம். ஸோ y is equal to 2x ன்னு ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து minus 2x plus 3y equal to 6 ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், for this I am going to take 3 values. இதுக்கு வந்து 2 வேணும், எனக்கு கொஞ்சம் பெரிய ஈக்குவேஷனாக இருக்குது, அதனால் நமக்கு 2 போதும். பட் இதுக்கு 3 வேணும். என் சொன்னாச்சு கிட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஒரே மாதிரி சொன்னாச்சுன்னா அது வந்து அந்த 2x அந்த மாதிரி இது இந்த ஒரு அடிஷன் சிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துது. ஸோ எக்ஸ் ஒய், ஸோ அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னா 2 வேல்யூஸ் இருக்கலாம், 3 வேல்யூஸ் இருக்குது, இதில் 3 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் போன தடவை. இங்கே நம்ம எடுக்க போகிறோம்னா y is equal to 2x. நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் என்ன பார்த்தோம்னா எக்ஸு 3 வந்ததுனால நம்ம ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to 2x கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்த வேல்யூஸ் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 0 1 -1. இங்கே மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வேல்யூ சேஞ்சிங் பண்ணணும். அதாவது இங்கே 0 போட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஈக்குவேஷன். இது வந்து அப்படி கிடையாது. இது இங்கே இப்போ 0 போட்டு பாருங்களேன். அதாவது 0 போட்டாச்சுனாலும் என்ன தான் வரும், 0 தான் வரும். ஸோ அதனால் சேமாக வரும். ஸோ சேமாக வரணுன்னு காரணத்துக்காக நம்ம 3 வேல்யூஸ் எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி உள்ளது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இது நம்ம எப்படி இருக்கணும்னா ஒன்றை ஈக்குவேட் பண்ணாமல் இன்னொன்று சால்வ் பண்ண முடியாது. அதாவது இது வந்து இப்போ 2x மேலே 1 போட்டாலே ஒய் கிடச்சிடும். இது வந்து அப்படி கிடையாது. இது நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் சால்வ் பண்ணணும்னு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இது வந்து 2 - 2x + 3y = 6. ஸோ இதாக ஒன்று 0 ஆக்கிட்டு இன்னொன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே 0 ஆகுனா வேஸ்ட்டு. ரெண்டுத்தையுமே 0 ஆகும். இங்கே ரெண்டுத்தையும் 0 ஆகினாலும் பிரச்சனை இல்லை. எக்ஸையும் 0 ஆகணும், ஒய் 0 ஆகினாலும் இது வந்து 2 × 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ பாருங்கள், இதுக்கு வந்து நான் இப்போ என்ன எடுப்பேன், இது 0னாச்சுன்னா ஒய் என்னது 0 தான். இது வந்து y 2x. ஒய் என்னவா இருக்கும் இப்போது, எக்ஸ் மேலே 1 போட்டிங்கன்னா ஒய் என்னவா இருக்கும் 2. இது -2 அதே. இது பாருங்கள் 0 பாருங்கள், எக்ஸ் மேலே -2 பேர் வந்துட்டான். 3y = 6 y = 2ன்னு சொல்லிட்டு வரும். அதுதான் வந்துட்டான். அதேமாதிரி இது அது 3 வந்து அந்த 0 போட்டிங்கன்னா ஒய் பேரும் 2 - 2x = 0. ஸோ எக்ஸ் அங்கே -2 போயிட்டுனா 6/-2 that is equal to -3. ஸோ அதுதான் இது. இப்படி சொல்லிட்டு இங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிராஃபுக்குள்ளே போவோம். ஸோ கிராஃப் எப்படி போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு y greater than equal to x பார்த்தீங்களா, அதை மாதிரி கண்டுபிடிக்கணும். தென் இன்னொரு இருக்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது உங்களுக்கு எப்படி என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து -1, 2 தென் -3. ஸோ அதுவாக அதனால் இந்த கிராஃபே போட்டுக்கலாம். ஸோ இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய கிராஃப் நான் அப்படி எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி பண்ணணும்னா நார்மலாக இப்படி போட்டு நீங்கள் எப்படி இந்த கரெக்டாக வேல்யூஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி அதை சேவ் பண்ண பாட்டி கட்டாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கிராஃப்டில் கொண்டு வரைக்கிறேன். அந்த வேல்யூஸ் எப்படி வருது அதே மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நான் எப்படி வரணுங்கிறது காணிச்சிக்கிறதுக்காக சார் கிராஃப்டில் போட்டு காணிக்கேன். நீங்கள் கிராஃப் தான் வாங்கணும் அப்படிலாம் அவசியம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக இப்படி போட்டு இப்படி சஜஸ்ட் செஞ்சால் மட்டும் மதி. பாருங்கள், இதை இப்போ பாருங்கள், y > 2x அப்படின்னு சொன்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் எந்த வேல்யூ போடுறேன் என்னாச்சுன்னா இப்போ 0,0 போட்டாச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ 1,1 போடுவோம். இதுக்கு 1,1 போட்டிங்கனாலும் இது வராது. ஏன்னா இது என்ன ஆகும் 2x அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 > equal to 2. 1 > equal to 2 பாசிபிளாக இல்லையா? பாசிபிளே கிடையாது. 2 1 எப்படி பெருசாக இருக்கும், பாசிபிள் கிடையாது. அப்போ நம்ம இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ லைன் போடணும். லைன் போட்ட பிறகு இது யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம லைன் போடுறதுக்கு y = 2x அப்படின்னா என்னது, இந்த பாயிண்ட்ஸை பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது 0,0 1, 2. ஸோ 0,0 இங்கே இருக்குது, 1, 2 இங்கே இருக்குது, 1, 2 எது 2 வந்துச்சு உங்களுக்கு, ஒய் தான் 2 வந்துச்சு. ஸோ அப்போ இங்கே தென் இது வந்து அதுக்கு அடுத்தது இது வந்து -2. அது போல் -1 வந்துச்சுன்னா -2 திஸ் ஒன். அப்போது ஃபார்ம்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி போகும். ஜஸ்ட்டு ஷேடிங் தெரியல. ஸோ ஜஸ்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ நார்மலாக அப்படி போட்டாலே போதும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்கேல் வச்சு போடுங்க. இதுக்கு நம்ம ஃபோனில் வரையிறதுல அப்படி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு இன்னொன்று இருந்திருக்கு இந்த வேல்யூ. ஸோ இதையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 0,2 -3, 0,2 எங்கே இருக்குது, 0,2 என்பது இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வருதுன்னா ஸோ அதை அப்படி இருக்கட்டும். இப்போ இன்னொன்று 3y -3,0 இந்த இடத்துல வரும். அப்போது இது அழகாக இப்படி போயிடும். கரெக்டாக ஒரு இடத்த தாண்டி போகுது பார்த்தீங்களா, அது கரெக்டாக 3 இருக்கும். ஸோ இது வந்து 0,2 0 2 யாரும் கரெக்டு
0 வந்து 2 போடணும். தென் இது வந்து நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணும்னா -3ல் போடணும். -3 இது கமா 0. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி போகும். இது வந்து உங்களுக்கு 0,2 அண்ட் திஸ் இஸ் 1,2. இஸ் ஐம் ரைட்? 1,2 ரெண்டுமே 2 தான். ஸோ இது வந்து 0,-3,0. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜின் 0,0. இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த -1,2 -1, -2. ஸோ இப்போ 5 பாயிண்ட்ஸை போட்டுட்டோம். ஸோ நம்மளுக்கு ஷேடிங் ரீஜன்ஸ் கிடச்சிக்கு. லெட் மீ எரேஸ் த பாயிண்ட்ஸ். என்ன ஷேட் பண்ணணும். இது இப்படி போகும். சொன்ன போல் இது வந்து கீழே போகும். ஸோ இது ஷேடிங் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1 ≥ 2 வராது. அப்போ நம்ம 1,1க்கும் 1,1 இன்க்ளூட் ஆகாமல் தான் வரும். ஸோ 1,1 இன்க்ளூட் ஆகாதுன்னு சொன்னாச்சுன்னா நீங்கள் எங்கே ஷேட் பண்ணணும்னா 1,1 இதெல்லாம் 1,1 இது இன்க்ளூட் ஆகாது. அப்போது இந்த சைடில் வராது. அப்போ இது வராது உங்களுக்கு. இது மட்டும்தான் வரும். ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதாவது நீங்கள் இது வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்? அதை மேலே போய்ட்டு இது எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ 1,1 தாண்டி போயிடும். அப்போது இந்த 1,1 ஆக்சிஸ் இங்கே இருக்குது பாருங்க, இந்த இடத்துல. அப்போ எக்ஸாக்ட் எங்கே வரும்? 1,1 வழி பெருசாக தான் வரும். ஸோ 1,1 வழி பெருசாக தான் வரும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக எங்கே வரும்? இந்த லைனுக்கு உள்ளாடி மட்டும் தான் வரும். ஸோ இந்த இடத்துலாம் வந்துடும் இதெல்லாம். ஏன்னா அது எக்ஸாக்டாக 1,1 போட்டுது. அதில் தான் அது வந்து மீட் ஆகுமான்னு சொல்ல முடியாது நம்மளால். ஸோ அதனால் நம்ம அதில் கூட ஷேட் பண்ணிக்கலாம். பட் அங்கே ஷேட் பண்ணியிருப்பேன். அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து அந்த 1 அந்த ரேஞ்சு, இந்த 1,1 பாயிண்ட் மீட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சே இதுதான். இது எக்ஸாக்டாக ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். அந்த பாயிண்ட்டு தாண்டி போகக்கூடாது, அவ்வளோதான். அப்போது இதில் ஷேட் பண்ணியிருப்பாரு. இது மேலே இன்னும் போகும். அதில் நீங்கள் ஷேட் பண்ணியிருப்பாரு. கீழே மட்டும் தான் ஷேட் பண்ணால் இதுதான் அவங்க ரெக்கார்ட் ஏரியா. இதுதான் ரெக்கார்ட் ஏரியான்னு சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து இதுக்கு 0,2 அண்ட் 1,2 இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து இங்கே தான் ஷேப் பண்ணணும். எங்கே ஷேப் பண்ணிங்க ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ஷேப் பண்ணி அந்த 1,1 தாண்டி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1,1க்கு அப்புறம் உள்ளது 1,1 டச் ஆகி வராது. அதனால் அதுக்கப்புறம் உள்ளதை ஷேப் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி உள்ள ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதெல்லாம் 1,1 முன்னாடி உள்ளது நம்ம இப்போ ஷேப் பண்ணியிருக்குது. ஸோ அதை நீங்கள் ரெக்கார்ட் ரேஞ்ச் எழுதி சம்ம முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.